அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக்ல இருந்து எக்ஸசைஸ் 1.1 6th சம் தான் பார்க்க போறோம். 6th சம் தான் கொடுத்திருக்காங்கன்னா a ஈக்குவல் செட் ஆஃப் x எலிமெண்ட் ஆஃப் ஹோல் நம்பர். xன்றது வந்து எப்படி இருக்குமா லெஸ்ஸர் தென் 2 ஆகும். b ஈக்குவல் செட் ஆஃப் x எலிமெண்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் லெஸ்ஸர் தென் 1 to lesser than equal 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மற்றும் c ஈக்குவல் செட் ஆஃப் 3, 5 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, c ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த இதுலலாம் வந்து சரி பார்க்கணும், ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி a எப்படி இருக்கும், b எப்படி இருக்கும், c எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்ற எலிமெண்ட் எப்படி இருக்குமா ஹோல் நம்பரா இருக்குமா. இந்த ஹோல் நம்பர் எப்படி இருக்குன்னா 2 குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்னா 0 வந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 மட்டும் தான் வரும். ஏன்னா இங்க லெஸ்ஸர் தென் 2, இது மாதிரி லெஸ்ஸர் தென் 2 வந்தா அந்த 2 வந்து நம்ம எடுக்க கூடாது. நெக்ஸ்ட் b என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்றது இதோட எலிமெண்டா நேச்சுரல் நம்பரோட எலிமெண்ட்னு சொல்றாங்க. இது வந்து 1ல இருந்து எடுக்க சொல்லிடுறோம். 1 லெஸ்ஸர் தென் 1 2 லெஸ்ஸர் தென் ஈக்குவல் 4 சொல்லியிருக்காங்க. அதாவது 1 விட்டுறணும், இங்க லெஸ்ஸர் தென் சொல்லி 1 வந்திருக்கு. அதனால 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 3 4ன்றது லெஸ்ஸர் தென் ஈக்குவல் இந்த மாதிரி சிம்பிள் வர சொல்ல என்ன பண்ணணும்னா 4 எடுத்துக்கணும். ஸோ 4 எடுத்துங்க. நெக்ஸ்ட் சின்றது 3, 5 இருக்கு, அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a கிராஸ் b யூனியன் c ஈக்குவல் a கிராஸ் b யூனியன் a கிராஸ் c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 5th சம் மாதிரி தான். LHS கொடுத்துருக்காங்க, RHS கொடுத்துருக்காங்க. இந்த LHSம் RHSம் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். வாங்க ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்கன்னா a கிராஸ் b யூனியன் c கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா b யூனியன் c வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எழுதிங்க. b ஓட எலிமெண்ட் என்னன்னா 2, 3, 4. நெக்ஸ்ட் யூனியன் c ஓட எலிமெண்ட் 3, 5. ஓகேங்களா. இப்போ யூனியன்னா ஒன்றும் இல்லை, சேர்த்து எழுத வேண்டியதுதான். 2, 3, 4, 5 அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ b யூனியன் c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா a கிராஸ் b யூனியன் c கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஏரோ டயக்ராம் போட்டுங்க. a b யூனியன் c சொல்லிட்டுங்க. a ஓட எலிமெண்ட் வந்து 0, 1. b யூனியன் c ஓட எலிமெண்ட் வந்து 2, 3, 4, 5 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பேர் பண்ணுங்க. 0 to 2, 0 to 3, 0 to 4, 0 to 5 எடுத்து எழுதிங்க. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட் 1 இருக்கு. 1 to 2, 1 to 3, 1 to 4, 1 to 5 அதை எடுத்து எழுதிங்க. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 அவ்வளோதான். ஸோ இதோட வந்து LHS முடியுது. இது வந்து 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம RHS எடுக்க போறோம். RHS என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a கிராஸ் b. நெக்ஸ்ட் யூனியன் a கிராஸ் c. அதை ஏவும் பியும் கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏவும் சியும் கிராஸ் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம a கிராஸ் b போயிடலாம். இது ஒரு ஏரோ டயக்ராம் போட்டுங்க. a bன்னு சொல்லுங்க. இப்போ a ஓட எலிமெண்ட் என்னன்னா 0, 1. b ஓட எலிமெண்ட் 2, 3, 4 அவ்வளவுதாங்க. இப்போ பேர் பண்ணுங்க. 0 to 2, 0 to 3, 0 to 4 எடுத்துங்க. 0, 2, 0, 3, 0, 4 ஓகேங்களா. கம்மா போட்டுங்க. நெக்ஸ்ட் 1 இருக்கு. So 1 to 2, 1 to 3, 1 to 4 அதை எழுதிங்க. 1 to 2, 1, 3, 1, 4 அவ்வளோதாங்க. இப்போ a கிராஸ் b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் a கிராஸ் c கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு ஏரோ டயக்ராம்.
ஏவோட எலிமெண்ட் தெரியும் 0 1, சியோட எலிமெண்ட் 3 5. பேர் பண்ணுங்க 0 2 3 0 2 5. இது எழுதிங்க 0 3 0 5. நெக்ஸ்ட் 1 3 1 5. அதே எழுதிங்க 1 3 1 5. அவ்வளோதாங்க. இப்போ ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி தான் தேவை. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிங்க 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5. அவ்வளோதாங்க. இது வந்து 2 எழுதிங்க. இதை பாருங்க இங்கே 0 2 0 3 0 4 0 5. அதாவது 0 2லேருந்து 0 5லேருந்து கரெக்டாக கண்டினியூஸாக இருக்குது. அதே மாதிரி 1 2லேருந்து 1 5 வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. அதே மாதிரி எல்ஹெச்எஸ் பாருங்க 0 2 0 3 0 4 0 5. அதே மாதிரி 0 2லேருந்து 0 5 வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. அதே மாதிரி 1 2லேருந்து 1 5 வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து 1 2 வந்து சேமாக இருக்குன்றது நம்ம தெரியுது. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் பண்ணியாச்சு. நீங்கள் கொஸ்டின் எடுத்து எழுதிங்க. கொஸ்டின் எடுத்து எழுதி therefore hence proved. அவ்வளோதாங்க. இப்போ சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஓவர். இப்போ செகண்ட் சம் போயிடலாம். டிவிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எழுதி போகிறோம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம் 0 1 b equal 2 3 4 c equal 3 5. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் b இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிக்க போறோம். b இன்டர்செக்ஷன் c என்னன்னா b க்கும் c க்கும் எந்த நம்பர் காமனா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 2 காமனா இல்ல, 4 காமனா இல்ல, 3 மட்டும் தான் காமனா இருக்கு. சோ b இன்டர்செக்ஷன் c யோட எலிமெண்ட் 3 மட்டும் தான். நெக்ஸ்ட் a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஆரோ டயகிராம் போட்டுங்க. a b இன்டர்செக்ஷன் c. a ஓட வேல்யூ என்னது 0 1. இது இதோட எலிமெண்ட். அப்புறம் b இன்டர்செக்ஷன் ஓட எலிமெண்ட் என்னன்னா 3 மட்டும் தான். சோ பேர் பண்ணுங்க 0 2 3. அது எழுதிங்க 0 3 1 2 3. சோ 1 3. அவ்வளவுதான். இதோட எல்ஹெச்எஸ் முடியுது. இது வந்து 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் போறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம a கிராஸ் b கண்டுபிடிச்சிடலாம். a கிராஸ் b ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதனால நான் அப்படியே எழுதிடுறேன். நீங்க உங்களுக்கு வேற நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க புதுசா கண்டுபிடிச்சாகணும். ஓகேங்களா? இப்போ a கிராஸ் b கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. அவ்வளவுதாங்க. இப்போ a கிராஸ் c. a கிராஸ் c ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 0 3 0 5 1 3 1 5. இப்போ பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னா a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c தான் நமக்கு வந்து தேவை. நம்ம a கிராஸ் b யும் a கிராஸ் c யும் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இதுல காமனா எது இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 0 2 இல்ல, 0 3 இருக்கு. அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 0 4 இல்ல, இங்க 0 5 இல்ல. நெக்ஸ்ட் 1 2 இங்க இல்ல, 1 3 இருக்கு. அதை மார்க் பண்ணீங்க. நெக்ஸ்ட் 1 4 இல்ல.
ஸோ இதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்க 0, 3, நெக்ஸ்ட்டு 1, 3 அவ்வளோ இது 2ன்னு வச்சுங்க. இப்போ பாருங்க இங்கே 0,3 இருக்கு 1,3 இருக்கு, அதே மாதிரி இங்கே 0,3 இருக்கு 1,3 இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. B intersection C equal A cross B intersection A cross C. ஓகேங்களா? 1 equal 2. LHS equal RHS. Therefore, hence proved. அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A union B cross C equal A cross C union B cross C ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் LHS RHS ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். LHS என்ன சொல்லியிருக்காங்கன்னா A union B cross C ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம A union B வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A ஓட வேல்யூவும் B ஓட வேல்யூவும் ஜாயின் பண்ணி எடுத்து போறோம். 0, 1, 2, 3, 4. ஓகேங்களா? இப்போ A union B க்கும் C க்கும் என்ன பண்ணணும்னா ஆரோ டயக்ராம் டிரா பண்ண போறோம். A union B C A union B னா எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா 0, 1, 2, 3, 4 னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் C ஓட வேல்யூ என்னன்னா எலிமெண்ட் என்னன்னா 3, 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேர் பண்ணுங்க 0 to 3, 0 to 5. இது முடிச்சோம்னா எழுதிடுங்க A union B cross C என்னதுன்னா 0, 0, 3, 0, 5. Next 1, 2, 3, 1, 2, 5. So 1, 2, 3, 1, 2, 5. Next 2 இருக்கு 2, 2, 3, 2, 2, 5. So அதை எழுதிங்க 2, 3, 2, 5. Next 3 இருக்கு 3, 2, 3, 3, 2, 5. அதையும் நீங்க ரைட் பண்ணீங்க 3, 2, 3, 3, 5. Next 4 இருக்கு 4, 2, 3, 4, 2, 5. ஸோ அதையும் ரைட் பண்ணீங்க 4, 3, 4, 5. அவ்வளோதாங்க. இது ஒன்றுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross C யூனியன் B cross C கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி A cross C வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். A cross C என்னன்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ நெக்ஸ்ட் B cross C. B cross C நம்ம கண்டுபிடிக்கணும். B ஓட எலிமெண்ட்டும் C ஓட எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஆரோ டயக்ராம் டிரா பண்ண போறோம். B ஓட வேல்யூ என்னன்னா 2, 3, 4. நெக்ஸ்ட் C ஓட வேல்யூ என்னன்னா 3, 5. இப்போ பேர் பண்ணுங்க 2, 2, 3, 2, 2, 5. இப்போ 2, 3, 2, 5. Next 3, 2, 3, 3, 2, 5. So big ரைட் பண்ணா 3, 3, 3, 5. Next 4 இருக்கு 4, 2, 3, 4, 2, 5. இப்படி எழுதுறீங்கன்னா ரைட் பண்றீங்கன்னா 4, 3, 4, 5 அப்படின்னு ரைட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ இதோட B cross C வந்து முடியுது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா A cross C யூனியன் B cross C. இப்போ A cross C-யும் B cross C-யும் என்ன பண்ணோம்னா யூனியன் பண்ணோம். இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். யூனியன் பண்றோம் 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ இது வந்து 2 வச்சுங்க. இப்போ நம்ம RHS கண்டுபிடிச்சாச்சு ஃபைண்ட் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்க, இப்போ மேலே இருக்க மாதிரி 0,3 0,5 அதே மாதிரி 0,3 0,5 நெக்ஸ்ட் வந்து 1,3 1,5 அதே மாதிரி 1,3 1,5 அதே மாதிரி சேமா இருக்கு, எல்லா வேலையும் வந்து சேமா இருக்கு. ஸோ LHS ஈக்குவல் RHS. கொஸ்டின் எழுதிருங்க. A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. Therefore, hence proved. அவ்வளோதாங்க. இதோட 6th சம்மோட 3 சப்டிவிஷன் முடிஞ்சது. வாங்க 7th சம்மோட போயிடலாம். 7th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துல let A equal the set of all natural numbers less than 8, B equal the set of all prime number less than 8, C equal the set of even prime number, verify that அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம A B C வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8, அதாவது தமிழ் மீடியத்துல A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்கள் கணம்னு சொல்லியிருக்காங்க. இயல் எண்கள் 1ல இருந்து ஆரம்பிக்கணும், உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 7ஓட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன் 7ஓட ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ஐ விட குறைவான இயல் எண்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பியோட செட்டு தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர் லெஸ் தென் 8, பகா எண்கள் கேட்டிருக்காங்க. 8ஐ விட கம்மியா இருக்கக்கூடிய பகா எண்கள் கேட்டிருக்காங்க. 1ன்றது பகா எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, அதனால நம்ம 1 விட்டுடுறோம். இப்போ 2 எடுக்கலாம். 2ன்றது ஒரு பிரைம் நம்பர், பகா எண்ணு. இப்போ பகா எண் என்னன்னா 1 டேபிள் வரும், அப்படின்னா அதே டேபிள் வரும், அதுதான் பகா எண். இப்போ 2ன்றது 1 டேபிள் வரும், 2 டேபிள் வரும், அவ்வளவுதான், வேற எந்த டேபிளையும் வராது. அதே மாதிரி தான் 3 5 7. இந்த 4ம் வந்து 1 டேபிள் வரும், இல்ல அதே டேபிள் தான் வரும். ஏன் சார் 7ஓட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கேட்டிருக்காங்கன்னா 8 லெஸ் தென் 8 சொல்லியிருக்காங்க, 8ஐ விட குறைவான, அதனால தான் நான் 7ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர், இரட்டைப்படை பகா எண் கேட்டிருக்காங்க. இப்போ இரட்டைப்படை பகா எண்ணுனா 2 மட்டும் தான் வரும், அதனால நான் 2 போட்டுக்கிறேன். இப்போ சப்டிவிஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம LHS எடுத்துப்போம். LHS என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A இன்டர்செக்ஷன் Bன்னு சொல்லியிருக்காங்க, கிராஸ் Cன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B நம்ம எடுத்துக்கலாம். இப்போ A இன்டர்செக்ஷன் B பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏலையும் பிலையும் எது காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே 1 இல்லை, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இல்லை, 5 இருக்கு, 6 இல்லை, 7 இருக்கு. ஸோ நம்ம அதை எழுதிடலாம். 2 3 5 7, அவ்வளோதாங்க. இதுதான் A இன்டர்செக்ஷன் B. இப்போ A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஏரோ டயக்ராம் போட போகிறது இல்லை, ஏன்னா சீன்றது வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, அதனால நான் அப்படியே வந்து பேர் பண்ண போறேன். ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2, அவ்வளோதாங்க. இது வந்து 1 வச்சுங்க. நெக்ஸ்ட் RHS என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C சொல்லியிருக்காங்க. நம்ம A கிராஸ் C ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அந்த ஏரோ டயக்ராம் போட போதில்லை, ஏன்னா Cன்றது ஒரே ஒரு எலிமெண்ட் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ ஏன்ற செட் உள்ள எலிமெண்ட் என்னலாம் இருக்குன்னா 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்படியே பேர் பண்ணிக்க போகிறேன். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதான் வந்து A கிராஸ் C. நெக்ஸ்ட் B கிராஸ் C. B கிராஸ் Cயும் நான் ஏரோ டயக்ராம் போட போறதில்லை, ஏன்னா 2 மட்டும் தான் இருக்கு எலிமெண்ட், அதனால ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். இப்போ Bலோட எலிமெண்ட் 2, 2. நெக்ஸ்ட்
3, 2. 4 இல்லை பியில், ஸோ அதனால் 5, 2. 6 இல்லை, 7, 2. அவ்வளோதாங்க. இப்போ A கிராஸ் பியும் B கிராஸ் சியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. அப்போது A கிராஸ் பிக்கும் B கிராஸ் சிக்கும் காமனாக என்ன இருக்கோ அதான் நம்ம எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் 1, 2 பார்த்தீங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட்டு 2, 2 இருக்குது, அதை எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 3, 2 இருக்குது, 3, 2 எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 4, 2 இங்கே இல்லை, அதனால் விட்டுறோம். 5, 2 இருக்குது, ஸோ 5, 2 எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6, 2 இல்லை இங்கே, ஸோ 7, 2 தான் இருக்குது. 7, 2 அவ்வளோதாங்க. இது வந்து 2 எழுதிங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, 7, 2 இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இன்னும் 2 வந்து சேமாக இருக்கிறது. அதனால் all LHS equal RHS. Therefore, hence it is verified. இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணியிருக்கோம். ரெண்டும் வந்து LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவலாக இருக்கு. வாங்க செகண்ட் சப்டிஷனில் போயிடலாம். செகண்ட் சப்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா B கிராஸ் C வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். LHS RHS எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் LHS எப்படி இருக்குன்னா B கிராஸ் C வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பியோட எலமெண்ட்டாக எழுதிங்க. 2, 3, 5, 7 மைனஸ் சியோட எலிமெண்ட் என்னன்னா 2 மட்டும்தான். ஸோ இந்த 2 மட்டும் லெஸ் பண்ணா என்ன வரும்னா 3, 5, 7. ஓகேங்களா? இப்போ A கிராஸ் B மைனஸ் C வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஏரோ டயக்ராம் போட்டுங்க. A B மைனஸ் C அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ ஏவோட எலிமெண்ட் என்ன இருக்குன்னா 1, 2, 7 வரைக்கும் இருக்கு. 4, 5, 6, 7. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க நம்ம ஏரோ டயக்ராம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் தான் நான் ஏரோ டயக்ராம் போடுறேன். நான் அப்படியே நான் பேர் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக பேர் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேர் பண்ண போகிறேன். 1, 2, 3, 1, 2, 5, 1, 2, 7 சொல்லிட்டு பேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1, 3, 1, 5, 1, 7. இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் ஏல வந்து 1ல இருந்து 7 வரைக்கும் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் 7 ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ ரைட் 7, 3, 7, 5, 7, 7. அவ்வளோதாங்க. இது வந்து 1 வச்சுங்க. ஸோ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் RHS. RHS என்ன சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இப்போ நம்ம A கிராஸ் B வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். A கிராஸ் B. ஸோ அதே மாதிரி தான் ஏல வந்து என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கு, 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. 4, 5, 6, 7. பியில் என்ன எலிமெண்ட் எல்லாம் இருக்குன்னா 2, 3, 5, 7. ஓகேங்களா? இப்போ பேர் பண்ணுங்க. 1, 2, 1, 2, 3, 1, 2, 5, 1, 2, 7. ஸோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அவ்வளோதாங்க. இது அதே மாதிரி தான் 2, 2, 2, 3, 2,
5 2 7. So 3 element இருக்கு. So 3 2 3 3 3 5 3 7. Next 4 2 4 3 4 5 4 7. Next 5 2 5 3 5 5 5 7. Next 6 2 6 3 6 5 6 7. Next 7 2 7 3 7 5 7 7. அவ்வளவுதாங்க. இப்போ A cross B வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் A cross C வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? A ல இருந்து நம்ம 1 ல இருந்து 7 வரைக்கும் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். C ல இருந்து ஒரே ஒரு எலிமெண்ட் 2 மட்டும் தான் இருக்கு. சோ அப்படியே எழுதிக்கலாம். நம்ம அப்படியே பேர் பண்ணிக்கலாம். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 அவ்வளவுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு தேவை என்னன்னா A cross B minus A cross C தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நான் மைனஸ் பண்ண போறேன். என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய 1 2 இந்த 1 2 கிராஸ் ஆகும். நெக்ஸ்ட் 2 2 2 2 3 2 3 2 4 2 4 2 5 2 5 2 6 2 6 2 7 2 7 2 நான் வந்து கேன்சல் பண்ணி வச்சு இப்போ பேலன்ஸ் இருக்கு நம்ம எழுத வேண்டியதுதான். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7. Next 3 3 3 5 3 7. Next 4 4 sorry 4 3 4 5 4 7. Next 5 3 5 5 5 7. Next 6 3 6 5 6 7. Next 7 3 7 5. Next 7 7. அவ்வளவுதாங்க. இது வந்து செகண்ட் ஒன் போட்டுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டை பார்த்தா ரொம்ப ஈக்குவலா பார்த்தாவே தெரியும். நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. ரெண்டும் சேமா தான் இருக்கும். இங்க பாருங்க 1 3 இங்க 1 3 இங்க 1 5 இருக்கு, இங்க 1 5 இருக்கு, இங்க 1 7 இருக்கு, இங்க 1 7 இருக்கு, இங்க 2 3 5 7. அதே மாதிரி இங்க 2 3 2 5 2 7 அதே மாதிரி இதெல்லாம் சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ LHS ஈக்குவல் RHS. கொஸ்டின் எழுதிங்க. சரி சார். A cross B minus C equal A cross B minus A cross C. So therefore hence it is verified. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து சேரும். கீழே வந்து எக்ஸசைஸ் 1 இருக்கக்கூடிய மற்ற சம்மோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ.